வெற்றி பாதையில பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 20 தலைவர்களுடைய நல்லாசியுடன் நம்முடைய புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், முப்பெருந்துறை அமைச்சர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக ஆர்.பி. உதயகுமார் அவருடைய ஆலோசனையின் பேரிலே இன்றைக்கு உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக மக்களுக்கு இழுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பீடுகளை எடுத்து சென்று இன்றைய ஆட்சியாளர்களுடைய செவிகளிலும் விழிகளிலும் பார்வையிலும் தெரிய வேண்டும், செவிகளிலும் ஒலிக்க வேண்டும். அப்பொழுதாவது இந்த ஆட்சியாளருடைய மனம் மக்களுடைய குரலுக்கு பணிவார்களா அல்லது மக்கள் தான் இந்த ஆட்சியை பணிய வைப்பு? ஒரு மனிதனாக பிறந்தவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மனித புனிதர் மாண்புமிகு அம்மா அவர்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழும் காலங்களிலே சரி கிள்ளி கூட கொடுக்காத இந்த திமுக அரசை போல மக்களிடத்தில் பெயர் பெற்ற தலைவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாங்கள் சட்டப்பேரவையில் இருக்கின்றப்போ மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ மக்கள், எத்தனையோ சாதிகள் இருக்கிறது, பெரியோர்கள் இருக்கின்றார்கள், தாய்மார்கள் இருக்கின்றார்கள், இளைஞர்கள் இருக்கின்றார்கள், சான்றோர்கள் இருக்கின்றார்கள். என்றைக்கு எல்லாருமே சேர்ந்து என்னை அம்மா என்று அழைத்தார்களோ அன்றைக்கு என் பெற்றோர் வைத்த பெயரை நான் மறந்து விட்டேன். எனக்கென்று எதுவும் இல்லை, தமிழ்நாடுதான் என்னுடைய வீடு. அவர்களால் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் பல நூறு திட்டங்கள். இந்த திட்டத்திலே எந்த திட்டத்தையும் செய்திராத அரசுதான் இன்றைக்கு கையாளாகாத அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு. எந்த ஒரு மாநிலத்திலும் புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மக்களுக்கு கொடுத்த திட்டத்தை எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சராலும் வழங்கப்படவில்லை. இந்த கூட்டத்திலே சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே எழுச்சி மிகு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதரர்களே, நிர்வாகிகளே, தலைவர்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன். பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒழுகாத வீடும் கிளியாத சட்டையும் ஆறாத சோறும், இது மூன்றும் கிடைத்தால்தான் தமிழ்நாட்டிலே மக்கள் வறுமை வறட்சியிலிருந்து 16 21 வரை நான் சட்டமன்ற உறுப்பினராக அம்மாவோட அமர்ந்திருந்தேன். அது ஓராண்டு காலம் தான் எனக்கு அந்த பாக்கியம். அதே போல அந்த குழந்தை பிறந்தவுடன் ஓராண்டு ஆனவுடன் வாக்குறுதிகள் என்னாச்சு கண்டிக்கிறோம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம். பொய்த்து விட்டது திமுகவின் வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்த்து விட்டது. அம்பலமாச்சு மக்களிடம் திமுகவின் பொய் வாக்குறுதிகள் அம்பலமாச்சு. கண்டிக்கின்றோம். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 20 முதல் 30 நாள் மட்டுமே பணி வழங்கி ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி
அரசு செய்திட்ட பணிகளை எல்லாம் பொய்யான நாடகங்களை அரங்கேற்றி திசை திருப்பும் பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம். ஏமாற்றாதே ஏழை எளிய மக்களை ஏமாற்றாதே. தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ரத்து என்று சொல்லி பொய் சொல்லாதே. ஏமாற்றாதே. விடியா திமுக அரசை ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்காதே. பொய்யை சொல்லி ஏமாற்றாதே. அவிழ்த்து விடுவதே பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதே. எங்கு மூழல் ஸ்டாலின் குடும்பம் ஆட்சியிலே எங்கு மூழல் விடியா திமுக அரசே துணை போகாதே முறைகேடில் ஈடுபடுபவர்களுக்கு துணை போகாதே. தூங்குவது போல் நடிக்காதே. நடவடிக்கை எடு. முறைகேடுகளில் ஈடுபடும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடு. கழக ஆட்சியிலே பல துறைகளிலும் முதலிடம் வைத்த அனைத்தும் தமிழக விடியா திமுக ஆட்சியிலே போதைப் பொருள் புழக்கத்திலே முன்னணியில் நிற்குது. பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் முன்னணியில் நிற்குது. போதும் விடியா திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் பட்ட பாடும் போதும் படும் துயரம் போதும். பொம்மை முதலமைச்சரே நடப்பதெல்லாம் அநியாயம். விரட்டிடுவோம் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை விரட்டிடுவோம். குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.